ராஜ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான 3வது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்குங்க. இந்த 3வது ப்ரோமோவை பொறுத்தளவுல ராணவ் சத்யா இவங்க 2 பேருக்கு இடையில மிகப்பெரிய சண்டைகள் வர்ற மாதிரியும், அதே மாதிரியே பவித்ரா சத்யா இந்த 2 பேருக்கு இடையிலும் பெரிய சண்டை வர்ற மாதிரி காட்டியிருக்காங்க. ஆனா எபிசோட பார்க்கும்போது எதுவுமே இருக்காதுங்க. அதாவது இவங்களை பொறுத்தளவுல ஒரு கான்செப்ட் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. சத்யா பவித்ராவை காதல் பண்ணிட்டு இருக்காரு, ராணவ் ஒன் சைடா பவித்ராவை காதல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப பார்த்தோம் அப்படின்னா பவித்ரா சத்யாவை கலட்டி விட்டுட்டு ராணவ கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இத பார்த்து கடுப்பான சத்யா பவித்ரா கிட்ட சண்டை போடுறாரு. நீ எதுக்காக சந்தேகப்படுற அப்படிங்கிற மாதிரி பவித்ரா சொல்லவும், சத்யாவை பொறுத்தளவுல நீ எதுக்காக கிளாஸ் ரூம்ல எல்லாரும் முன்னாடி அவங்க கூட உட்கார்ந்துருக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகப்பட்டு காதல்ல என்னெல்லாம் பிரச்சனைகள் வருதோ அதெல்லாம் நாங்க காட்டுறோம்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு நடிப்பை போட்டு இருக்காங்க. எப்பா அந்த நடிப்பெல்லாம் வேற எதுலயாவது போட வேண்டியதானப்பா. ஸ்கூல் டாஸ்க்னு ஒன்ன கொடுக்கும் போது முழுக்க முழுக்க காதல் பண்றதுக்காக தான் ஸ்கூலுக்கு போறானுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டை கொண்டு வர்றீங்களே அப்படிங்கும் போது நமக்கு செம காண்டாகுது அப்படின்னு சொல்லாங்க. அதே மாதிரியே டீச்சரா வர்ற ஜாக்லினை பார்க்கும்போது செம இரிட்டேட் ஆகுது. மாரலே இல்லாத ஜாக்லின்னா மாரல் சயின்ஸ் டீச்சரா அப்படிங்கிற அளவுக்கு தான் அந்த டீச்சரோட கிளாஸ் அமைஞ்சு. ஆக முதல்ல இந்த சீசன்ல எந்த டாஸ்க் கொடுத்தாலும் சொதப்புறதையே வேலையை வச்சிருக்கானுங்க. என்ன பண்ணாங்க, ஜாக்லினை பொறுத்தளவுல டீச்சர்ஸ் எல்லாரையும் இழிவுபடுத்துற மாதிரி டீச்சரா நடிச்சிருக்காங்க. இருந்தாலும் வீக்கெண்ட்ல வர்ற விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல ஜாக்லின் நீங்க செமையா பண்ணீங்க, மாஸ் பண்ணீங்க, உங்களோட நடிப்பு வேற லெவல், நீங்க சொன்ன கருத்துக்கள் வேற லெவல் அப்படிங்கிற மாதிரி பாராட்ட போறாரு. இத பார்த்து காண்டார நம்மளை பொறுத்தளவுல யோ நீ லைவ் ஸ்ட்ரீம் பார்க்காட்டியும் பரவாயில்ல, 1 hour எபிசோடையாவது முழுசா பார்த்துட்டு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியா அப்படிங்கிற மாதிரி நம்ம தான் கதறிக்கிட்டு இருக்கணும். என்னதான் இருந்தாலும் இந்த ஸ்கூல் டாஸ்கை பொறுத்தளவுல கண்டென்ட் கொடுக்குறேன் அப்படிங்கிற பேர்ல போட்டியாளர்கள் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்கும்போது நமக்கு செம இரிட்டேட் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னைக்கான எபிசோட்ல வேற ஏதாவது சுவாரஸ்யமா இருக்குதா அப்படிங்கறதெல்லாம். பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல இந்த சீசன் போட்டியாளர்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த போட்டியாளர்கள்ல உங்களுக்கு பிடிச்ச போட்டியாளர் யாரு அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you friends.